தமிழ் வாய்ஸ் வழங்கும் பலசரக்கு பலதும் பத்தும். வணக்கம், இது தமிழ் வாய்ஸ்.com வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு. இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம், இன்றைய இளம் தலைமுறையினர் படுக்கையில் தோல்வியுறுவது ஏன்? தற்போதைய தலைமுறையினரிடம் வாழ்வியல் சார்ந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் இவர்களது வாழ்வியலில் ஏற்பட்டிருக்கும் வேகம், சூழ்நிலை, வேலைப்பாடுகள் போன்றவற்றை குறிப்பிடலாம். இதனால் வசதி வாய்ப்புகள் அதிகரித்தது என்று மகிழ்ந்தாலும் வாழ்க்கையின் அடிப்படையான இல்லறம் பாதித்திருக்கிறது என்பதுதான் கசப்பான உண்மை. அதிலும் இளம் தலைமுறையினர் தான் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்றைய இளம் ஆண் அல்லது பெண் பலரால் இல்லற வாழ்க்கையில் சிறந்து ஈடுபட முடிவதில்லையாம். அதற்கான காரணங்கள்: பெரும்பாலான இளம் ஆண் அல்லது பெண்கள் வேலையை காரணம் காட்டி வெளிநாட்டு உணவு பழக்கம் என்ற பெயரிலும் ஆரோக்கியமான உணவை உட்கொள்வதில்லை. தாம்பத்திய உறவில் இன்றைய தலைமுறையினர் தோல்வியுறுவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இளம் வயதிலேயே அதிகமாக இன்றைய தலைமுறையினர் மது, புகை மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்த தொடங்குகிறார்கள். இதற்கு MNC போன்ற பெரும் நிறுவனங்களின் கையில் நிறைய இவர்கள் வாங்கும் சம்பளமும் ஓர் காரணம். இளம் வயதிலேயே அளவுக்கு அதிகமாக இவற்றை இவர்கள் உட்கொள்வதால் இவர்களது தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அளவுக்கு அதிகமான வேலைப்பளு, மல்டி டாஸ்கிங் என்ற பெயரில் நால்வர் செய்யும் வேலையை ஒருவரை செய்வது போன்றவை இன்றைய இளம் தலைமுறையினர் மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது. அதிகரிக்கும் மன அழுத்தம் காரணமாக படுக்கையில் இவர்களால் சரியாக செயல்பட முடிவதில்லை என கூறுகிறார்கள். தற்போதைய ஸ்மார்ட் போன் போன்ற அதிநவீன சாதனங்கள் மற்றும் சமூக இணையத்தில் மூழ்கியிருப்பது போன்றவை கூட இன்றைய இளம் தலைமுறையினர் உடல் நலத்தை வெகுவாக பாதிக்கிறது. முக்கியமாக கழுத்தை தொங்க வைத்தபடி அல்லது ஒரே நிலையில் பல மணி நேரம் படுத்து அல்லது அமர்ந்திருப்பது உங்கள் உடலில் இருக்கும் பெரும்பாலான பாகங்களின் செயல்பாட்டு திறனை குறைத்து விடுகிறது. இன்றைய தினத்தில் இணையத்தில் இருந்து மிக ஏதுவாக வாட்ஸ்அப்பிற்கு கை மாறிவிட்டது ஆபாச படங்கள். இதனால் ஆபாச படம் பார்ப்பது அதிகரித்து விட்டது. இரண்டு விஷயங்கள் இதனால் பாதிக்கப்படுகிறது. எதிர்பார்ப்பு அதிகரித்து நிஜத்தில் நடக்கும் உடலுறவை இவர்களுக்கு அழுத்து விடுகிறது. மற்றொன்று, காதல் வாழ்க்கையை முற்றிலுமாக இது பாதித்து விடுகிறது. இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம், இன்றைய இளம் தலைமுறையினர் படுக்கையில் தோல்வியுறுவது ஏன்? மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ்.com என்ற எங்களது இணையதளத்தோடு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.